இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப சூப்பராக நடிக்க தெரியும். நடிப்பில் வேறு லெவல் அல்டிமேட்டாக நடிச்சிருவாங்க. யாருனாலையும் கண்டே பிடிக்க முடியாது. சூப்பராக நடிச்சிருப்பாங்க. நல்ல பேர் நிறைய எடுத்து வச்சுருப்பாங்க. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் அப்படிங்கிறத இவங்களுக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க போல். வள்ளலார் தன்னுடைய 6ஆம் திருமுறையில் எச்சரிப்பு பத்திரிகை அப்படிங்கிற ஒரு இடத்துல யாருடனெல்லாம் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு நம்மளை எச்சரிச்சிருக்கிறாங்க. சொல்லலை, எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. நிம்மதியாக வாழ்கிறதுக்கு சன்மார்க்கிகள் யாருடையெல்லாம் சேரக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. வள்ளலார் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அன்பு, கருணை, ஜீவகாருண்யம் இது ரொம்ப வலியுறுத்தி இதன் மூலிமா இறைநிலை அடைய முடியும் அப்படிங்கிற பாதையை நம்மளுக்கு அழகாக வகுத்து கொடுத்த ஒரு மகான், கடவுள் நிலை அடைந்தவர். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நேசிக்கணும் அப்படின்னலாம் நம்மளுக்கு போதிச்ச ஒருத்தர். அவரே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, யாருடனெல்லாம் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு நம்மளை எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. இன்னமும் இவங்களுக்கு உறவு கலந்து இவங்களுக்கெல்லாம் நம்ம சேவை செஞ்சு அடிமையாக வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது தற்கொலைக்கு சமம். நம்ம அறிவு நிலை அடையணும் அப்படிங்கிறதுக்காகவே வேதாத்திரி மகரிஷி ஐயா மூலியமாக ஆலியாரில் அறிவு திருக்கோயில் அப்படின்னு ஒரு கோயிலவே உருவாக்கியிருக்கிறாங்க. அறிவுக்கு கோயில் வைக்க முடியுமா? வச்சுருக்காங்க. நம்மளுடைய அறிவு நிலை மேம்படுத்துறதுக்கான பயிற்சிகளையும் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த நார்சிஸ்ட் கிட்ட சிக்கி இருக்கிற விக்டிம்ஸ் பக்கத்தில் இருக்கிற மன்றங்கள்லையோ ஏதோ ஒரு வழியில் அந்த பயிற்சிகள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அறிவு நிலையை மேலோங்க செய்யணும். மூளை ஓப்பன் பண்ணணும். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே விக்டிம் ரோல் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் பேஸ்டாக இருப்போம். மனசு தான் வேலை செய்யும். அன்பு இருக்கும், உண்மையான அன்பு இருக்கும், புனிதமாக இருப்போம், எல்லாமே இருக்கும். ஆனால் நம்மளை யாராவது ஏமாத்துறாங்க, நம்ம முன்னாடி நடிக்கிறாங்க, நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, நம்மளை ஒருத்தவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நம்மளால் அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அறிவு இருக்காது. இதை நம்ம ஏற்றுட்டு தான் ஆகணும். அப்போ அதை மேம்படுத்துறதுக்கான பயிற்சிகளை தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் பண்ணணும்னா தான் நம்மளை நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணிக்க முடியும். ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், நல்ல உணவு பழக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இதெல்லாம் என்பிடி கிட்ட சிக்கி இருக்கக்கூடிய விக்டிம்ஸுக்கு ரொம்ப கட்டாயமாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற வேண்டுகோளை நான் வைக்கிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.